ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் ப்ரோட்டியஸ் டிசைன் சூட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு 2 எல்இடி அட் அ டைமில் ஆன் பண்ணி அட் அ டைமில் ஆஃப் பண்ண வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிஎஸ்எஸ் விச் மீன்ஸ் கோட் கம்போசர் ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம்னா MSP 430 யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அந்த எப்படி நம்ம டிசைன் பண்ணி நம்ம வந்து கோட் போடலாம் நம்ம டைரெக்டாக ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால ஃபைல் நியூ ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்டோட நேமை தாங்க. ஸோ நான் வந்து RSG 2LED இந்த மாதிரி ஒரு ரேண்டமாக நேம் தந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷன் சூஸ் பண்ணுங்க. ஸோ லொக்கேஷன் நான் ஒரு ரேண்டமாக ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்லேயே இருந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிசிபி எதுவும் கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால வந்து டு நாட் கிரியேட் பிசிபி லேஅவுட். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா MSP 430, ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா 2553. ஸோ MSP 430 G2553. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் இங்கே சூஸ் பண்ணி ஆகணுமா கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. நீங்கள் நோ ஃபிர்ம்வேர் ப்ராஜெக்ட்னு கொடுத்து அப்புறம் கூட நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலரை தேவைப்பட்டால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபினிஷ். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த விண்டோவை. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்திருக்கு. என்னதுன்னா நம்ம சூஸ் பண்ண MSP 430 G2553. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே இதுதான் டிவைசஸ் கொடுத்து பிக் டிவைசஸ்ன்னு இருக்கு. ஸோ அதை வந்து பின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து எல்இடியை தானே ப்ளோ பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதனால அனிமேட்டட் எல்இடி சர்ச் பண்ணுறதுக்கு ஆக்டிவ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் சீரீஸில் அனிமேட்டட் எல்இடி வரும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் நீங்கள் எல்இடினே சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து அனிமேட்டட் எல்இடிஸ் வரும். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற எல்இடி எடுத்தீங்கன்னா அது வந்து க்ளோ ஆகாது. ஏன்னா அது சிமுலேஷன் பர்பஸ் நம்ம க்ளோ ஆகுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அனிமேட்டட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ எல்லோ எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். க்ரீன் எடுத்தீங்கனாலும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து எல்லோ அண்ட் க்ரீன் எடுத்துக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ இந்த சைட் பாருங்கள், டபுள் கிளிக் பண்ணோடனே க்ரீன் எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த காம்போனன்ட் கனெக்ட் பண்ணாலுமே மேக்ஸிமம் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணும். ஸோ எல்இடி பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து எல்இடியில் பாஸ் ஆச்சுன்னா எல்இடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சிமுலேஷன் பர்பஸ்ங்கிறதுனால நீங்கள் ரெசிஸ்டர் இல்லாமல் பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலுமே நீங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னதுன்னா நீங்கள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி பழகுங்க. அதுவும் ரெசிஸ்டர் வந்து ரேண்டமாக நீங்கள் வந்து 10Kல இருக்கும். ஸோ ரேண்டமான ரெசிஸ்டர் வேல்யூ யூஸ் பண்ணாமல் எப்படி ரெசிஸ்டர் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இப்போ எல்இடி இப்போ கனெக்ட் பண்ணிட்டு நான் ரெசிஸ்டர் வேல்யூ இப்போ சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ரெசிஸ்டர் வேணும்னா ரெசிஸ்டர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து எல்இடி தேவைன்னா ஸோ திரும்ப இருங்க, நான் எல்இடி பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ திரும்ப உங்களுக்கு எல்இடி தேவைன்னா இப்போ க்ரீன் இருக்கா, க்ரீனை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் ஏரோ மார்க் காமிக்கும். ப்ளூ கலர் இது காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இது தேவைப்பட்டா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பார்க்க நீட்டாக இருக்கணும்னு தான் ரொட்டேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம எல்லோ லைட் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லோ கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா பிளேஸ் ஆயிரும். ஸோ இதையும் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கனெக்ஷன் தரலாம். ஸோ அந்த டெர்மினலில் போய் நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒயர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து ரெசிஸ்டரோட டெர்மினலாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆனோட வந்து நம்ம எப்போவுமே பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆனோட வந்து பின்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பின்ஸ்ல இருந்தால் நம்ம வந்து பவர் சப்ளை இப்போதைக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஏதோ ஒரு பின்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இது வந்து
இது வந்து 1.1லயும் இது வந்து 2.4லயும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒயர நீங்க தெரியாம கிளிக் பண்ணிட்டீங்க. இது ரிமூவ் பண்ணணும்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு சிங்கிள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, அது வந்து ஒயர் போயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அனிமேஷனுக்காக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ல வந்து விசிசி தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்ல. ஏன்னா விசிசி எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா அவங்களே விசிசி தந்திருக்காங்க. ஸோ அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படி நீங்க தராம விட்டீங்கனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா விசிசி தந்து பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு வந்து கரெக்ட்டா தெரிய ஆரம்பிக்கும். இல்லன்னா உங்களுக்கு வந்து சும்மா ரேண்டமா சிமுலேஷனுக்காக தான் இருக்கும். அது வந்து நீங்க பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் ஏற்படும். ஸோ இப்போ வந்து எல்இடி வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுல கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி எடிட் ப்ராப்பர்ட்டீஸ் கொடுத்து அனலாக்ல இருந்து டிஜிட்டலா மாத்திருங்க. ஏன்னா நமக்கு வரது அவுட்புட் என்னாச்சு? கண்ட்ரோல் இஜெக்ட் பண்றேன். எடிட் ப்ராப்பர்ட்டீஸ் பதிலா அப்படியே நான் டெலீட் பண்ணிட்டேன். இது எடிட் ப்ராப்பர்ட்டீஸ் தந்து டிஜிட்டல்ல மாத்திருங்க. ஸோ ரெசிஸ்டரோட வேல்யூ நமக்கு அவுட்புட் வந்து டிஜிட்டல்ல வரதுனால நம்ம வந்து எல்இடி வந்து டிஜிட்டலுக்கு மாத்திட்டோம். ரெசிஸ்டருக்கு அந்த எந்த பிரச்சனையும் தேவையில்லை. நம்ம அனலாக்ல இருக்கு. அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ரெசிஸ்டர் பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் அனலாக்லயே விட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெசிஸ்டருக்கு 220 ஓம் மாத்தலாம். ஸோ இது நான் ஏன் 220ன்னு வைக்கிறேன்னா, எல்இடில ஒரு ஃபார்வர்ட் வோல்டேஜ் இருக்கும். ஸோ இதுல இருந்து சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வரும். அந்த 2 வோல்டேஜை மைனஸ் பண்ணி கரண்டால டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்லி 220 ஓம் வருது. ஸோ இந்த எல்இடிக்கு. ஸோ அதனால யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் டீப்பா போகும். ஸோ அதனால நான் இது மேலோட்டமா நான் சொல்லிடுறேன். நான் கனெக்ஷன் மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டா உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் இது எப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இதுல ப்ரோடிஎஸ்ல வேலை முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து கோடு கம்போசர் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் கோடு போட்டு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப போடுறேன். ஸோ கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துடலாம். உள்ள போனோடனே இந்த மாதிரி வரும். எம்எஸ்பி 430 இது ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு பண்ணுறேன். எம்எஸ்பி 430 G2 553. ஸோ இதில் வந்து எம்டி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒவ்வொரு கோட் கம்போசர் ஸ்டுடியோலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ற கோட் கம்போசர் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா 20.4.0. ஸோ அந்த மாதிரி கோட் கம்போசர் ஸ்டுடியோவில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ வேற கோட் கம்போசர் ஸ்டுடியோலையும் கிட்டத்தட்ட கான்செப்ட் இதே தான். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி யூஐ அனிமேஷன் அதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸோ இது வந்து நான் RSG CC to LED. சிசினா கோட் கம்போசர் நான் சும்மா எடுத்திருக்கேன். நீங்க அதே தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்க ரேண்டமா என்ன நேம் வேணா எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்னு தந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து RSG to CC LEDன்னு இருக்கு. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்டர் கீழே பார்த்தீங்கன்னா மெயின் டாட் சின்னு இருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம கோடை சேஞ்ச் பண்ணணும். ஸோ மெயின் டாட் சி. இப்போ இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணி டேரக்டா கோடை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நான் கோடு இப்போ உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து volatile signed int i அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஹேஷ் இன்க்ளூட் MSP 430.hன்னு இருக்கு. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா MSP 430ல இருக்க எல்லா ஹெடர் ஃபைலையும் வந்து கொண்டு வந்து ஆட் பண்ணிடும். ஸோ அதனால MSP 430க்கான கோட் கன்வர்ஷன் எல்லாம் இந்த ஹெடர் ஃபைல்ல இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இன்ட் மேட் வாய்ட். ஸோ எதுவும் ரிட்டர்ன் பண்ணாததுனால நம்ம வாய்ட்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து volatile unsigned int i அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இது ஏன் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாம இது இந்த ப்ரோக்ராம் பொறுத்த அளவுக்கு volatile இல்லைனாலும் ஒர்க் ஆகும். ஏன் நம்ம volatile யூஸ் பண்றோம்னா இந்த லூப் கிட்ட வாங்க. இப்போ வந்து ஃபார் லூப் வந்து நம்ம எம்டியா விட்டுருக்கோம்.
ஸோ அந்த எம்டியா விட்டா என்ன ஆகும்னா, கம்பைலர் வந்து இது ஒண்ணுமே சில கம்பைலர் என்ன நினைச்சுக்கும்னா, ஸோ இது இந்த ப்ரோகிராம் கீழ ஒண்ணுமே இல்ல. இவங்க வந்து சும்மா ஒரு ரேண்டமா ஏதாச்சும் எழுதியிருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சு, இந்த லைன கன்சிடரே பண்ணாது. ஸோ கன்சிடர் பண்ணாம இருந்தா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாம உங்களுக்கு வந்து ராங்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம volatile ஐன்னு யூஸ் பண்றோம். volatilனா இந்த ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால ஐ வந்து ஸ்கிப் பண்ணிராதங்கிற மாரி சொல்லும். ஸோ இந்த கான்செப்ட் நான் வந்து டீட்டெயிலா அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதுல இருந்து தான் முக்கியமான கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. WTCL, DTPW, WDT ஹோல்டுன்னு இருக்கு. ஸோ இது ஒண்ணும் இல்ல. வாட்ச்டாக் டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். ஸோ இதுல போய் என்ன பண்றோம்? வாட்ச்டாக் டைமர்னா ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகுது இல்லையா? இப்போ அதுல ஏதாச்சும் எரர் ஆச்சுன்னா, திரும்ப அதுவே ரீஸ்டார்ட் ஆயிக்கும். ஸோ நம்ம எழுதின ப்ரோக்ராம் எல்லாம் எரேஸ் ஆயிட்டு, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வாட்ச்டாக் டைமர். ஸோ இந்த வாட்ச்டாக் டைமர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம போர்டு வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. அப்படி ஏதாச்சும் ப்ரோக்ராம்ல ஸ்டக் ஆயிட்டாலும், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மொபைல் வாங்கியிருக்கீங்க. அந்த மொபைல்ல வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகுது. இஷ்யூ ஆச்சுன்னா, இது என்ன ஆகும்? இப்போ ஓவர் ஹீட் ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அதுவே ஸ்விட்ச் ஆஃப் ஆயி ஆன் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இதுவும் ரீஸ்டார்ட் ஆகுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நார்மலா நம்ம இது இல்லாம எழுதுனா என்ன ஆகும்னா, கோடு வந்து நம்ம எழுதுற கோட கன்சிடரே பண்ணாது. நம்ம எழுதுற கோடு வந்து ஒரு நம்ம எழுதுன கோடு இல்ல. இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஜெனரேட் பண்ண கோடா இருக்கு. ஏதாச்சும் ஒரு எரரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, திரும்ப ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ரீஸ்டார்ட் ஆக வேணாம். அதனால வாட்ச்டாக் டைமரை ஹோல்டு பண்ணி வை அப்படின்னு நம்ம வந்து கமாண்ட் தரோம். ஸோ இப்போ நார்மலா வந்து ஹோல்டுன்னு இருந்தா ஹோல்ட் ஆகாது. ஏன்னா இப்போ வாட்ச்டாக் டைமர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டருக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு பாஸ்வேர்ட் தந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்க இமெயில்ல யாருக்காச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பணும். ஸோ மெசேஜ் அனுப்பணும்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த இமெயில் ஐடி பேர் வந்து இங்க ரெஜிஸ்டர்ன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க ரெஜிஸ்டருக்கு வந்து நீங்க ஒரு பாஸ்வேர்ட் போட்டா மட்டும்தான் அது வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ ஆக்சஸ் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதை வந்து வாட்ச்டாக் டைமரை ஹோல்டு பண்ணி வைக்கணும். வாட்ச்டாக் டைமரோட ஆப்ரேஷனை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஸோ அதனால WDT ஹோல்ட். ஸோ திரும்ப ஒருக்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச்டாக் டைமர் ரெஜிஸ்டர்ல போய் அதோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக WDT ஹோல்டுன்னு கொடுப்பீங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இது ஏன் வந்துச்சுன்னு நான் இந்த வீடியோல எண்டுல சொல்றேன். ஏன்னா இப்போவே சொன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, P1 டைரக்ஷன் R ஈக்குவல் டு பிட் 1 அப்படின்னு நம்ம தந்தோம். P1 டைரக்ஷன் வந்து அவுட்புட்டா ஆக்ட் ஆகும். ஸோ அதே P1ல பிட் 1 அவுட்புட்டா ஆக்ட் ஆகும். விச் மீன் 1.1. இப்போ இந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். P1 இருக்கா? P1ல ஃபர்ஸ்ட் பிட் P1.1. ஸோ P1ல P1 டைரக்ஷன் எந்த பிட்னா ஃபர்ஸ்ட் பிட் P1.1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து P2 டைரக்ஷன் பிட் 4. P2 டைரக்ஷன்ல பிட் 4. பிட் 4ல என்ன இருக்கு? 2.4. ஸோ P2 டைரக்ஷன்ல 4th பின்ல நம்ம இன்னொரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நாங்கள் கோட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே டைரக்ஷன் R ஈக்குவல் டு பிட் 1 தந்தனா அவுட்புட்டா ஆக்ட் ஆகுறதுக்கு. இது இன்புட்டா ஆக்ட் ஆகணும்னா அண்டு கொடுத்து ஈக்குவல் டு பிட்வைஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பேன். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த கோடு வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எதுக்கு லூப் யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ லூப் யூஸ் பண்ணாமல் நான் கோடு எழுதுனேன்னா, இப்போ எல்இடி வந்து இப்போ என் மெயினான மோட்டிவே எல்இடி 2 எல்இடி அட் அ டைம் ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன், ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன். ஸோ கண்டினியூஸாக அந்த ப்ராசஸை நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த கண்டினியூஸாக ஒரே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும்னா நம்ம வந்து லூப்புக்குள்ளே போகலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னா நீங்கள் மெயின்லேயே அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கலாம். ஸோ லூப்பில் வந்து கண்டிஷன் இது வந்து ஒரு டம்மி கண்டிஷன். எப்படின்னா வைல் லூப் வந்து தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வைல் 1 தந்திருக்கேன். நீங்கள் வைல் 0 தராமல் நீங்கள் என்ன வேல்யூ வேணால் தரலாம். வைல்
ஒயில்ல போய். நீங்க 1 இயர் தந்தாகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா டிஃபால்ட்டா எல்லாம் 1 தருவாங்க. அதனால 1 தந்திருக்கேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நீங்க while 1னா கண்டிஷன் எப்பவுமே ட்ரூ ஆயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னா, P1 out equal to bit 1. ஃபர்ஸ்ட் வந்து bit 1 வந்து அவுட்புட் பின்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அவுட்புட் பின்ல இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அவுட்புட்ட ஹையா மாத்துறோம். ஏன்னா அவுட்புட்ல 2 ஸ்டேட் இருக்கு. லோ ஸ்டேட், ஹை ஸ்டேட். நம்ம ஹை ஸ்டேட்டா மாத்துறோம். ஸோ பிட் 1.1ல நம்ம வந்து ஹை ஸ்டேட்டா மாத்துறோம். அப்பன்னா கரண்ட் வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து வெளியில வரும். ஸோ 3.3 வோல்ட் வெளியில வரும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிட் P2லயும் அதே மாதிரி பிட் 2லயும் 4th பின்ல வந்து திரும்ப அதை ஹை ஆக்கியிருக்கோம். ஸோ இப்போ அட் அ டைம்ல என்ன ஆகும்? அட் அ டைம்ல ரெண்டுமே க்ளோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து ஒரு டம்மி கண்டிஷன் தந்திருக்கும். i equal to 0, i less than 5000, i plus plus. ஸோ என்ன ஆகும்னா இந்த லூப் i வந்து 5000 ரீச் ஆகுற வரைக்கும் லூப் ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ லூப்புக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால கொஞ்ச நேரம் ஹோல்ட் ஆகும். லூப்புக்குள்ள எதுவுமே இல்லைன்னா கொஞ்ச நேரம் இந்த ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அதனால எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா அடுத்து இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில டைமிங்க்கு அப்புறம் P1 அவுட் அண்ட் ஆர் பி பிட் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆப்ரேஷன் நான் எப்படி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோட எண்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நீங்க ஆஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப். இப்போ இதுவும் ஆஃப் பண்ணிடுறோம், இதுவும் ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு டம்மி கண்டிஷன் தரோம். கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப்லயே இருக்கிறதுக்காக ஒரு டம்மி கண்டிஷன். ஸோ அந்த லூப் வந்து தொடர்ந்து அதுவே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போது உள்ள வந்து எதுவுமே எந்த கண்டிஷனும் இல்லை. அதனால கொஞ்சம் டைம் ஐ மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். எந்த டைமும் எடுத்துக்காது. ஸோ இப்போ இவ்வளவுதான் இந்த கோடு. இப்போ வந்து இது எப்படி ரன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் ஹெக்ஸ் யூட்டிலிட்டியை ஆன் பண்ணிக்கோங்க, எனேபிள். ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட் ஃபார்மேட் ஆப்ஷன்ல போய் அவுட்புட் ஃபார்மேட்டை இன்டெல் ஹெக்ஸுக்கு மாத்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் க்ளோஸ். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ரைட் கிளிக் பண்ணி பில்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ப்ராஜெக்ட் பில்ட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி பில்டு ஃபினிஷ்டு அப்படின்னு வரும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுங்கன்னா இங்க டீபக் இருக்கு இல்லையா, இந்த டீபக் கிளிக் பண்ணி இங்க வந்து ஹெக்ஸ் ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஹெக்ஸ் ஃபைலோட லொகேஷனை காப்பி பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து காப்பி பாத் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லொகேஷன் வந்து டைரக்டா காப்பி ஆயிடும். அப்படி இல்லை உங்களுக்கு எந்த லொகேஷன்ல இருக்குன்னு தெரியணும்னா நீங்க ஓப்பன் இன் ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பண்ணீங்கன்னா எந்த லொகேஷன் இருக்கு அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்கன்னா காப்பி பாத் அப்படின்னு சொல்லி சிம்பிளா நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோட்டீஸ் ஓபன் பண்ணுங்க. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து ப்ரோக்ராம் ஃபைலில் போய் கண்ட்ரோல் வி இது பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்இடி க்ளோ ஆகுது. ஸோ நம்ம கண்டிஷன் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம ஆஃப் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆஃப் ஆகுது. ஸோ திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ஆன் ஆகும். ஸோ ஆன் ஆகுது. ஸோ இதே ப்ராசஸ் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏன் இந்த ஆரும் அண்டும் ஆர் ஈக்குவல் டு பிட் 1 ஆர் ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் டு பிட் 1 அந்த மாதிரி யூஸ் பண்றோம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ P1 டைரக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை பார்க்கலாம். இப்போ வந்து P1 எடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு? 0 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ அதே மாதிரி 0 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோட் கம்போசர் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோம்? கோட் எடுத்துக்கலாம். ஸோ கோடை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களுக்கு இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்து இந்த பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து P1 out equal to R of bit 1 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து இது என்ன ஆகும்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து P1 ஈக்குவல் டு நம்ம இப்படியும் தரலாம். இப்போ இல்ல இந்த
ஆரை எடுத்துட்டு P1 ஈக்குவல் டு பிட் 1 அப்படின்னு நம்ம தந்தா என்ன ஆகும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் படி P1 அவுட் ஈக்குவல் டு பிட் 1 தந்தா P1 ஓட சாரி P1 ஓட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1 ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ வந்து என்ன ஆகும்னா P1ல இருந்து அவுட்புட் வர ஆரம்பிக்கும். ஸோ P1ல அவுட்புட் வருது. ஸோ இப்போ இந்த எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து P2 ஈக்குவல் டு இங்கேயும் ஆர் தராம ஈக்குவல் டுனே தந்து பார்க்கலாம். P2 ஈக்குவல் டு பிட் 4ன்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து P2க்கு வந்து திரும்ப ஒரு டயக்ராம் வரையலாம். இப்போ வந்து செகண்ட் கேஸ்ல வந்து P2 P1ன்னு போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம P2 பார்த்தாலும் P2ல இதே மாதிரி 0 1 2 3 4 5 வரைக்கும் இருக்கு. நான் 7 வரைக்குமே இருக்கு. ஸோ P2.0 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ அதையும் நான் இங்க டிரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 4th பின்னை மட்டும்தான் ஹைல வைக்க போறோம். ஸோ 4th பின்ல ஹைல வைக்க போறோம். ஸோ 4th பின்னை நம்ம 5ன்னு மாத்திட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த கோடுக்கு வந்து நீங்க ஈக்குவல் டு போட்டு எடுத்து எழுதினாலும் இல்ல ஆர் போட்டு எழுதினாலும் உங்களுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸும் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இப்போ வந்து என்ன பிட் நம்ம தரமோ இப்போ வந்து P12 மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். அது ஆஃப் பண்ணா மற்ற பின்னுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ மற்ற பின்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் நமக்கு வந்து பெருசா எந்த எஃபெக்டும் அவுட்புட்ல இருக்காது. ஸோ இதுவே ஒரு இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. எப்படின்னா இப்போ வந்து நான் வந்து P1.2ல ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு சர்க்கியூட்டா வந்து நான் P1.2ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் P1.2 ஈக்குவல் டு P1.2 நான் ஹையா மாத்தினா மீதி எல்லாமே லோவா மாறிடும். இப்போ எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் P1.2 வந்து ஹையா மாத்தணும். அப்பனா ப்ரீவியஸா இருக்கிறது வந்து டெலிட் ஆயிடும். P1.2 1.1 இது மட்டும் ஹையா மாறிடும். 1.2 ஹையா மாறிடும். ப்ரீவியஸா இருந்தது 0வா மாறிடும். இப்போ எனக்கு அந்த மாதிரி வேணாம். எனக்கு வந்து ப்ரீவியஸா என்ன இருக்கோ அந்த ஆப்ரேஷன் அப்படியே நடந்துட்டு இருக்கட்டும். எனக்கு புதுசா நடக்கிறதும் அதே சமயம் புதுசா நடக்கிற ஆப்ரேஷனையும் நடக்கணும். ப்ரீவியஸா நடக்கிற ஆப்ரேஷன் எதையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இன்னொரு கான்செப்ட் போறாங்க. என்ன எப்படி யூஸ் பண்றாங்கன்னா லாஜிக் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா அந்த கான்செப்ட் பேர் எனக்கு டக்குன்னு யாரும் மாட்டேங்குது. அந்த பேர் பிட்டு மேனிபுலேஷன் என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடா வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதை கேர்ஃபுல்லா கவனிங்க. ப்ரீவியஸா வந்து இந்த மாதிரி அவுட்புட் இருக்கு. P1.1 மட்டும் 1 இருக்கு. இப்போ வந்து நான் 2 வந்து 1 மாத்தணும். ஆனா இதை வந்து டிஸ்டர்பே நான் பண்ணக்கூடாது. சாரி. இதை வந்து நான் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் போனா என்ன பண்ணலாம்னா ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் பிட் 2 மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ பிட் 2 மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பிட் 2 மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பிட் 2க்கு நேரா மட்டும் 1ன்னு போட்டு இது எல்லாமே 0 0 0 மீதி ஃபுல்லா 0ன்னு வரும். ஸோ அதனால நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கணும்னா